குமாரனுடைய கதையும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். கவனிங்க, இப்போ தன் தகப்பனிடத்தில் தன்னுடைய ஃபெயிலியரை, தன்னுடைய பாவங்களை அட்மிட் பண்றதுக்காக ஒப்பு கொடுத்து தன்னைத்தான் ஒரு வேலைக்காரனா, எப்படி என்னை ஒரு வேலைக்காரனா சேர்த்துக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த இளையகுமாரன் வரும்பொழுது 15:22 வாசித்தோம். வேலைக்காரனா இருக்கலான்னு நினைச்ச அந்த பிள்ளைக்கு அந்த தகப்பன் என்ன பண்றாராம், மறுபடியும் பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவியா, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு மோதிரத்தை அளிக்கிறார். என்ன தெரியுமா, நம்ம தாழ்வில் இருந்தாலும் பாவத்தில் இருந்தாலும் அவர் கிட்ட வரும்பொழுது, அவரை நோக்கி வரும்பொழுது, நீங்கள் உங்கள் பாவத்தெல்லாம் விட்டு வரும்பொழுது, வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் பெறுவீர்கள். விட்டு விடணும். அறிக்கை மட்டும் பண்ணிட்டு என்ன பண்ணக்கூடாது, நான் இது பண்றேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு அதை பண்ணக்கூடாது. அது பேர் பாவ அறிக்கை அல்ல. அது மன்னிக்கவும் படாது, இரக்கமும் பெறாது. ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் பாவத்தை என்ன பண்ணும், விட்டு விட்டால், அவன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால் அவன் இரக்கம் பெறுவான். அந்த விட்டு விடுவதுதான் நமக்கு கடினமா இருக்கும். ஆனா இந்த இளையகுமாரன் என்ன பண்றான், விட்டு அவன் செய்த விபச்சார காரியங்களோ, அவன் செய்த மற்ற சூதாட்டங்களோ, குடியோ, மற்ற எல்லா காரியத்தையுமே என்ன பண்றான், விட்டு தன் தகப்பனிடத்தில் திரும்ப வரும்பொழுது தகப்பன் அவனுக்கு ஒரு மோதிரத்தை அளிக்கிறார், ஒரு முத்திரை மோதிரத்தை, ஒரு அதிகாரத்தை அளிக்கிறார். என்ன அதிகாரம் அது? புத்திர சுவிகார அதிகாரத்தை கொடுக்கிறார். நீ எனக்கு திரும்ப வேலைக்காரனா வரலப்பா, எப்படிப்பட்டவனா வந்திருக்க, பிள்ளையா வந்திருக்க. நீ எனக்கு எப்பவுமே என்னது, நீ பிள்ளைதான். நான் இன்னைக்கு சொல்லுறேன் பாருங்க, ஆண்டவர் விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேங்க. எனக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப பெரிய கேப். அந்த கேப் நான் எவ்வளவு சீக்கிரம் ஃபில் பண்ண முடியும்லாம் எனக்கு தெரியல. சொல்ல முடியாத அளவுக்கு நான் தூரமா இருக்கேன். எனக்கு தெரியுது நான் பண்றது தப்பு தான், ஆனா எனக்கு வேற வழி இல்லை, நான் பண்றேன் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாருங்க. அந்த பாவத்தை விட்டு அவர்கிட்ட வாங்க, அப்பொழுது நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள். இரக்கம் பெறுவது மாத்திரமல்ல, அந்த மோதிரத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். அது எப்படிப்பட்ட மோதிரம்? பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுக்கிற மோதிரம். ஹல்லேலூயா. நீங்கள் திரும்பவும் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது பிள்ளை என்ற அந்த அதிகாரத்தை கொடுக்கிற அந்த மோதிரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். அப்பொழுதுதான் ஆகாய் 2:23 படி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். ஏன்